நாம இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 17th சாப்டரோட மீதி இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்க்க போறோம். சரியா? 17th சாப்டர் எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இ-காமர்ஸோட செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். நாம எப்படி இ-காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டலைஸ், அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து எந்த அளவுக்கு வணிக ரீதியா வந்து ஒரு வியாபாரம் இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு விற்பனை இல்ல வாங்குதல், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன் பேங்கிங், இ பேங்கிங்ல நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா? இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிராபேக்ஸ்ல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சில செக்யூரிட்டிஸ். சரிங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட டேட்டாவே நம்ம ஃபண்டை இல்ல நம்ம சேவ் பண்றது இல்ல நம்மளுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்படின்னா 17th சாப்டர்ல 17.4 கான்செப்ட். சரியா? இதெல்லாம் என்னன்னா இ-காமர்ஸ் செக்யூரிட்டிக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ்ல 3 கான்செப்ட் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. சரியா? என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீங்க ஒரு சென்டர் அப்படின்னா ஆப்பரண்ட் பார்ட்டி வந்து ரிசீவர். சோ அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்றீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் ஆகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ரிசீவருக்கு மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான விஷயத்தை வச்சுக்கணும். சரிங்களா? சோ அப்ப தேர்ட் பார்ட்டி யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அது எப்படி இருக்க கூடாது, அது அவங்களுக்கு விசிபிள் ஆகக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு கீ வந்து செட் பண்றாங்க. சோ உங்களுக்கும் அந்த ரிசீவருக்கு மட்டும் அந்த கீ வந்து தெரியற மாதிரி இருந்தது அப்படின்னா சோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி என்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? சோ அதுல இந்த ரெண்டே பார்ப்போம். சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அண்ட் அசிமெட்ரிக் கீ ஆர் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் நாம இதல பார்க்க போறோம். சரியா? அடுத்து வந்து செகண்ட் கான்செப்ட், செகண்ட் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி. அத்தன்டிகேஷன் அப்படின்னாவே அங்கீகாரம், உரிமம், ப்ரொப்ரைட்டரி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? சோ இது அத்தன்டிகேஷனா ஒரு பர்టిక్యులர் பிரிஸ்கிரைப்ட் பர்சன் மட்டும் தான் வந்து ஒரு செக்டரா நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம ஒரு டிரான்சாக்ஷனோ இல்ல இவங்க அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு நியமிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. சரியா? சோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குதெல்லாம். சரியா? அது என்னன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான 5 மார்க் ஒன்று இருக்குல்ல, டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. அது ஒன்று பார்ப்போம். அதே மாதிரி இதுலயே பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படிங்கறதை நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்தது தேர்ட் டைப் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் புரோட்டோகால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, செகண்ட் வந்து அத்தன்டிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி சொன்னோம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் புரோட்டோகால்ஸ். அத்தன்டிகேஷன் டெக்னாலஜிக்கும் புரோட்டோகால்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில ப்ரோகிராம்ஸ் எல்லாம் இத இன்வால்வ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட், SSL and 3D செக்யூர் அப்படிங்கறத பார்க்க போறோம். செட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, செக்யூர் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. SSL அப்படிங்கிறது சர்வீஸ், அதாவது பாத்தீங்கன்னா சர்வீஸ் சொல்லுவாங்க, செக்யூர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படிங்கறதையும் பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? செக்யூர் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், செக்யூர் சாக்கெட் லேயர், 3D செக்யூர். இத மூணு நாம பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3D செக்யூர்ல 3 மாடல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். யார் அப்படின்னா அக்வைரர்னா ஒண்ணும் கிடையாது, ரிசீவர் தான் வந்து அக்வைரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூவர். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்பிரேட்டிவ் டொமைன். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் அதை வந்து இவங்க டொமைனா கன்சிடர் பண்றாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பின்வரக்கூடிய எக்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா கரெக்டா நம்ம பார்க்கலாம். சரியா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம 17th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ்னால் என்ன, அது இ-காமர்ஸோட டைப்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோமா. இப்போ அதில் நாம் தான் சொன்னோம் எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அதுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதன் மூலம் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸும் இருக்கும் இல்லை டிமெரிட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதில் நாம் இந்த இ-காமர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்கோ அதே அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்குறது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னோம் நம்ம போனதெல்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன விதமான இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன விதமான டைப்போகிராஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வைரஸஸ், சைபர் அட்டாக், ஸ்குவாட்டிங் இந்த மாதிரியான வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆமாம் இல்லையா? அப்புறமேட்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டினா செக்யூரிட்டி எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும், ஒரு ஒருங்கிணைந்ததாக இருக்கும், சிறப்பாக செயல்படணும், இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கு இங்கே இ-காமர்ஸில் என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் வந்து எமர்ஜ் பண்ணியிருக்காங்க, இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகேவா?
சரி, first at present the security technologies in e-commerce transactions are roughly classified into இந்த e-commerce transactions e-commerce ஓட security technologies இருக்கு இல்லையா, இதை 3 கேட்டகரைசேஷனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, அடுத்து அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்னு ஒன்று இருக்குது. அத்தன்டிகேஷன் டெக்னாலஜினா என்ன சார், அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கும்போது ஒரு 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 வே ஆஃப் பாத் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்னால் ஒரு சில ரூல்ஸை பேஸ் பண்ணி அதன்படி நடந்துக்குவாங்கன்னா அது மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம சீக்ரெட் கோடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரகசிய உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தேர்ட் ரேட் பர்சன், அதாவது 3வது நபர் வந்து நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நாமளே ஒரு சில லாங்குவேஜஸ் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி என்ன ஒரு லாங்குவேஜஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயம் படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லகாவுக்கும் மட்லேரியா அப்படிங்கிற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் இன்சர்ட் பண்ணி பேசுவாங்க. இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுதான் இந்த என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? நம்ம பேசுகிறத புரிகிற மாதிரி, அதாவது யாருக்குன்னா நம்மளோட ரிசீவர் யாரோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி, மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? சரி, ஓகே. என்கிரிப்ஷன் டெக்னாலஜி இஸ் அன் எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன். அப்போ என்கிரிப்ஷன் டெக்னாலஜி வந்து ரொம்ப எஃபெக்டிவான இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்கு? இட் இஸ் டிஃபைன்ட் அட் கன்வெர்ட்டிங் அ பிளைன் டெக்ஸ்ட் இன்டு மீனிங்லெஸ் சைபர் டெக்ஸ்ட் using encryption algorithm, thus ensuring the confidentiality of the data. சரிங்களா? இது என்ன பண்ணுது, சாதாரணமாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை, அதாவது இ-காமர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ரூல்ஸோ இல்லை அவங்க மெயின்டைன் பண்ணுற ஃபைல்ஸோ, இது எல்லாமே இந்த சாதாரண ஃபைல்ஸை சைப்பர் டெக்ஸ்ட்டாக மாற்றும். சைப்பர்னா யாருன்னா those who do not understand, யாருமே அதை என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. யாரை தவிர அப்படின்னா யார் அந்த ரிசீவரோ இல்லை யார் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டியோ அவங்களுக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த டேட்டா, அந்த டேட்டாவோட ரகசியம், அதோட டேட்டாவோட என்ன சொல்கிறது, சீக்ரெட் மந்தனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து பாதுகாக்கப்படும். த என்கிரிப்ஷன் ஆர் டிகிரிப்ஷன் ப்ராசஸ் யூஸ் எ கீ டு என்கிரிப்ட் ஆர் டிகிரிப்ட் த டேட்டா. சரிங்களா? அந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீ பேஸ் பண்ணி ஏதோ ஒரு சின்ன திறவுகோல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்றில் ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு க்ளூ சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு சில க்ளூ வேர்டுக்கு தான் இங்கே கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கோ, அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய நார்மல் டெக்ஸ்ட்டை இந்த என்கிரிப்ட் பண்ணி பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கும், பிளைன் டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி சைப்பர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இருந்தாலும் சரி, இல்லை இந்த சைப்பர் டெக்ஸ்ட்டை மறுபடியும் நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அட் ப்ரெசன்ட் 2 என்கிரிப்ஷன் டெக்னாலஜிஸ் ஆர் வைட்லி யூஸ்ட். 2 விதமான என்கிரிப்ஷன் டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுலன்னா இந்த வந்து என்கிரிப்ஷன் டெக்னாலஜிலேயே இதில் ஃபர்தராக 2 டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக் கீ சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிமெட்ரிக் கீ அப்படின்னா இங்கே பாருங்க, symmetric key encryption அப்படின்னா the data encryption standard is a symmetric key data encryption method, DES அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த அப்ரிவியேஷன் வந்து 1 மார்க்ஸ்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்கோங்க. data encryption standard is a symmetric key data encryption method. இந்த DES ன்னு சொல்லக்கூடிய symmetric key data encryption method பார்த்தீங்கன்னா யாரால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1976ல். யாருன்னா FIPS சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறவங்க தான். இந்த DES பாருங்க டைப்பிக்கல் பிளாக் அல்காரிதம் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்குது. அப்படின்னா இது என்ன பாருங்க, strings of bit of clear text with a fixed length and through the series of complicated operations transform into the another encrypted text of the same length. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு லைனோ ஸ்டேட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டெக்ஸ்ட்டை என்ன லென்த்தில் இருக்கோ என்ன கண்டென்ட்டில் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சைப்பர் டெக்ஸ்ட்டாக மாட்டோம். அதாவது என்கிரிப்ஷன் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன்ஸையும் இல்லை மற்ற மாதிரி யாருக்குமே புரியாத மாதிரியான விஷயங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிடும் அதே லென்த்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த DES
இது பார்த்தீங்கன்னா uses a key customized information transformation so that the in theory algorithm can only be deciphered சரிங்களா deciphered அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா deciphered அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் by the people who know the exact key that has been used in the encryption சரிங்களா சைபர் அப்படினா தெரியும் மாற்றப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்றோம் டீசைஃபர் அப்படினா அந்த மாற்றப்பட்டதை திரும்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் டீசைஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அந்த எக்ஸாக்ட்டான கீ யார் அவங்க யூஸ் பண்றாங்களோ அது ஆப்போனன்ட் பார்ட்டி யாரோ அதான் ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போனன்ட் பார்ட்டி அப்படினா எதிரிகள் சொல்லுவோம் ஆப்போசிட் பார்ட்டி அப்படினா நீங்க யாரை வந்து ரிசீவ் பண்றது யாருக்கு நீங்க அனுப்புறீங்களோ அவங்க தான் சரியா சோ அவங்களுக்கு அந்த கீயோட வேல்யூ தெரிஞ்சிருந்திருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப இந்த ஒரு டீசைஃபர் பண்ணிப்பாங்க சரிங்களா நீங்க நல்ல டெக்ஸ்ட்டை ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணி அதை ஒரு சைபர் டெக்ஸ்டா மாத்தி என்ன பண்றீங்க உங்க ரிசீவருக்கு அனுப்புவீங்க அந்த ரிசீவர் என்ன பண்ணுவாரு நீங்க ஒரு கீ மென்ஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா சோ அந்த கீ யூஸ் பண்ணி அதாவது இந்த கீ உங்களுக்கும் அந்த ரிசீவருக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கீ யூஸ் பண்ணி நார்மல் அந்த இதை பார்த்தீங்கன்னா சைபர் டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க டீசைபர் பண்ணிப்பாங்க டீசைபர்னா ஒன்றும் கிடையாது பிளைன் டெக்ஸ்டா அதாவது சாதாரண மற்றவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய உரையா என்ன பண்ணிப்பாரு கன்வெர்ட் பண்ணிப்பாரு சரியா சோ ஓகே அங்க பாருங்க அடுத்து the DES key is apparently 64 bits but in fact the algorithm uses the 56 64 பிட்ல வந்து பாத்தீங்கன்னா 64 பிட்ஸ் வந்து எடுத்துக்கூடிய கெபாசிட்டி இருக்கு அதுக்கு பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா 56 தான் வந்து என்ன பண்ணிக்குது அலோகேட் பண்ணிக்குது மீதி இருக்கக்கூடிய 8 பிட்ஸ் என்ன பண்ணுது அப்படினா the other 8 bits are only used to verify the parity then they discarded சரிங்களா அந்த parity யார் கூட வந்து ரிசீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அந்த இணைப்பு தன்மை சொல்றீங்களா அந்த பாண்டிங் கனெக்டிவிட்டி ஸோ இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கும் அப்புறமேட்டு டிஸ்கார்ட் ஆகிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கக்கூடியது மீதி அந்த இருக்கக்கூடிய 8 பிட்ஸ் சரியா அடுத்து டுடே it is considered that DES is the not safe for many applications ஸோ இதையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹேக்கிங் கான்செப்ட்லாம் வந்துச்சு இல்லைங்களா அதனால எப்படியா இருந்தாலும் அந்த சென்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கீயை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா என்ன பண்ணிக்கிறாங்க திரும்பவும் மறுபடியும் அந்த ஏதாவது சீட்டிங்கோ இல்லை வேற ஏதாவது டிசப்பாயின்ட் பண்றதான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சரியா ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ரொம்ப நாட் சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால என்ன பண்றாங்க ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் கீ சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 56 பிட் இருக்கிறதுனால but the key length of can be easily increased with the multiple use of the DES described as triple DES னு சொல்லுவாங்க ட்ரிபிள் டிஎஸ் அதை என்ன சொல்லுவாங்கன்னா TDES னு சொல்லுவாங்க இல்லைன்னா 3DES னு சொல்லுவாங்க இல்லைன்னா DESED அதாவது DSET அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ப்ராசஸ் பாருங்க என்கிரிப்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பாருங்க பிளைன் டெக்ஸ்ட் ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக இருக்கக்கூடிய கீ அதை பாருங்க இந்த SSN ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை அந்த ஏதோ ஒரு கீ யூஸ் பண்ணி அந்த அல்காரிதம் பயன்படுத்தி இங்கே பாருங்க எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க சைபர் டெக்ஸ்ட்னா நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேலே கொடுத்துருக்கக்கூடிய அதாவது சீரியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் சீரியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் நம்மளுக்கு தெரியுது பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அந்த கீ யூஸ் பண்ணி அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அந்த SSN மாற்றிருக்காங்க ஸோ இப்போ இதை மற்றபடி வேற யாராவது வெளியிருந்து பார்த்தாங்க அப்படின்னா இதனால இந்த விதம் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் டீகிரிப்ஷன் பாருங்க அது அந்த ஒண்ணுமே சைபர் டெக்ஸ்ட்டை அந்த கீ யூஸ் பண்ணி அந்த கலர் யூஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணிக்கிறாங்க நார்மல் டெக்ஸ்ட்க்கு அதை வியூ பண்ணிக்கிறாங்க சரியா அடுத்து பாருங்க அசிமெட்ரிக் ஆர் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறாங்க சரிங்களா இது அசிமெட்ரிக் கீ பார்த்தீங்கன்னா RSAன்னு சொல்லுவாங்க RSA அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் ஆல்சோ கால்ட் as RSA அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க RSA மீன்ஸ் ரிவர்ஸ்ட் ஷாமிர் அடல்மெண்ட் சரிங்க ரிவர்ஸ் ஷாமிர் அடல்மெண்ட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா 3 நபர்கள் இதை கண்டுபிடிச்சதுனால இட் யூசஸ் அ பப்ளிக் கீ அத்தன்டிகேஷன் அண்ட் த டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க எப்படி until 1970s there were used only symmetric crypto systems in which transmitter and receiver must have the same key அதாவது 1970s தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிமெட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ சிஸ்டம் இருக்கும்போது டிரான்ஸ்மிட்டர் யார் அனுப்புகிறாங்களோ இல்லை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேம் கீ தான் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருந்தது ஸோ இதுதான் என்னது அந்த ப்ராப்ளமாக இருந்தது அந்த எக்ஸ்சேஞ்சிங் மேனேஜ்மெண்ட்க்கு கீ மேனேஜ்மெண்ட்க்கு ப்ராப்ளமாக இருந்தது சப்போஸ் அன்னத்தில் பர்சன் கிட்ட அந்த கண்டென்ட்டும் கீயும் கிடைச்சதுன்னா ஸோ ப்ராப்ளம் அவங்களுக்கு தானே அப்படிங்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா unlike a symmetric encryption the communicating parties need not to know other private key in asymmetric encryption அப்போ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த கீஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க
ஈச் யூசர் ஜெனரேட்ஸ் their own key pair. அப்போ ஒவ்வொரு யூசர் என்ன பண்ணிக்கலாம், தங்களுக்கு விருப்பப்பட்ட கீ பேரை ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கு தான் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் எதுக்குன்னா கன்வெர்ட்டிங் plain text with the public key into ciphertext from the plain text that can be retrieved with the private key. சரிங்களா, இது எப்படின்னு புரியுதுங்களா உங்களுக்கு? கன்வெர்ட்டிங் plain text with the public key, ஒரு பொதுவான கீயை யூஸ் பண்ணி அந்த plain text-ஐ என்ன பண்ணிக்கிறோம், மாத்துறோம். எப்படின்னா இன்டு ஏ சைபர் டெக்ஸ்ட். அப்போ சைபர் டெக்ஸ்டாக மாத்திரம், ஒரு பிளைன் டெக்ஸ்டாக பப்ளிக் கீ யூஸ் பண்ணி ஒரு சைபர் டெக்ஸ்டாக மாத்திரம். எதுலேருந்து அப்படின்னா பிளைன் டெக்ஸ்ட் கேன் பி ரிட்ரைவ் ஃப்ரம் அ பிரைவேட் கீ, ஒரு பிரைவேட் கீ யூஸ் பண்ணி. சரிங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி. அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பாருங்க, அத்தன்டிகேஷன் டெக்னாலஜினாவே நான் சொன்னேன் ஒரு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் ரோல் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கும்போது என்ஷூர்ஸ் தான் அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷன்னா ஒன்றுமே கிடையாது, இவங்க தானா அப்படின்னு சொல்கிறத வந்து உரிமம் வழங்குறோம், இல்லை இவங்களை தான் வந்து சார்ந்திருக்கோம், இவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு அப்படிலாம் சொல்கிறீங்களா, அதுதான். அதே மாதிரி இன்டெகிரிட்டினா ஒருங்கிணைந்து செய்கிறது. அதே மாதிரி நான் ரெப்புடியேஷன், இது எல்லாமே திஸ் கேன் பி அச்சீவ்டு த்ரூ த டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். சரிங்களா, இது ரெண்டுமே என்னது, டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ், இது ரெண்டுனால தான் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா சிமெட்ரிக் கீக்கும் அசிமெட்ரிக் கீ இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்காங்க பாருங்க. சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் டிஃப்ரென்ஸ், அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். இது ஒரு 5 மார்க், முக்கியமான 5 மார்க். இது ரெண்டு பாருங்க, ஈஸியாகவே உங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, சேம் கீ இஸ் யூஸ்டு ஃபார் போத். எதுக்கு, என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கும் டிகிரிப்ஷன் பண்ணுறதுக்கும் சேம் கீ யூஸ் பண்ணுவோம். இதில் சிமெட்ரிக்கில். இதுவே என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கும் டிகிரிப்ஷன் பண்ணுறதுக்கும் தனித்தனி கீஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கீஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். எதுலன்னா அசிமெட்ரிக் கீல. ஸ்பீட் ஆஃப் என்கிரிப்ஷன் ஆர் டிகிரிப்ஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட். சரியா, இங்கே வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், நாம் அதை என்கிரிப்ட் பண்ணுறதோ டிகிரிப்ட் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே கம்பேரிட்டிவ் ஸ்லோ. எதுனா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எதை, சிமெட்ரிக்கு கம்பேர் பண்ணும்போது அசிமெட்ரிக்கு கொஞ்சம் ஸ்லோவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிளைன் டெக்ஸ்ட்டும் சைபர் டெக்ஸ்டும் சேம் லென்த்துன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே லென்த்துக்கு உண்டான டீட்டெயில்ஸில் நம்ம அதை படித்து அதை வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் சைபர் டெக்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பிளைன் டெக்ஸ்ட். பிளைன் டெக்ஸ்ட்டை விட நம்ம ஜென்ரேட் பண்ணி மாற்றிடக்கூடிய சைபர் டெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சிமெட்ரிக் அல்காரிதம்க்கு என்னென்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். DES, AES, RC4 அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. யூசஸ் சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். அல்காரிதம்ஸ் லைக்ஸ் இங்கே அசிமெட்ரிக்னா அதாவது ரிவர்ஸ்ட் இதெல்லாம் படிச்சுக்கலாம். RSA, அடுத்து ECCன்னு ஒன்று இருக்குது, அடுத்து DSAன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி அல்காரிதம்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இது கான்ஃபிடென்ஷியலிட்டி மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியாலிட்டி, authenticity and non-repudiation. சரிங்களா, அடுத்து the number of key users used grow exponentially with the number of users. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அனுப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு சில நம்பர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் கீ யூஸ்ட் க்ரோஸ் லீனியர்லி வித் த நம்பர் ஆஃப் யூசர்ஸ். லீனியர்லி அப்படின்னா அப்போ வரிசை குறிக்கும் மாற்றிக்குவாங்க, அவ்வளோதான். சரியா, ஸோ அது இது பாருங்கள், ஷேர்டு சீக்ரெட் கீயாக இருந்தாலும் சரி, இங்கே ரெசிபியன் ப்ரைவேட்டு ரெசிபியன் பப்ளிக், இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். சரிங்களா, சரி ஓகே. இந்த 5 மார்க் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது படிக்கிறதுக்கு. இது எங்களோட ஹோம்ஒர்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரியா, இன்றைய ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு இதுதான். இதுவும் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ்க்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த டூயினாலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளான்ஸ் இதை பார்த்தீங்கன்னாவே 1 மார்க்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, சரி ஓகேங்க. இது என்ன சொன்னால் 1976 ஒயிட்ஃபீல்ட், டிஃபி அண்ட் மார்டின் அப்புறம் மார்டின் ஹெல்மேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. அந்த அல்காரிதம் எதுக்குன்னா பப்ளிக் என்கிரிப்ஷனுக்காக. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸும் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸும் பார்க்க போகும். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்னால் என்ன, இது உங்களுக்கு சான்றிதழ்னு சொல்லுவோமா? சரி, எதுக்குன்னு பாருங்கள். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஆல்சோ known as a public key certificate கூட சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட். இது ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் டு ப்ரூவ் த ஓனர்ஷிப் ஆஃப் த பப்ளிக் கீ. அந்த பப்ளிக் கீ நம்ம ப்ரைவேட் கீலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் அந்த பப்ளிக் கீயோட ஓனர்ஷிப்பை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் தான் இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த சென்டர் ஐடென்டிட்டி,
digital signature and the public key. சரிங்களா? அப்போ சென்டரோட ஐடென்டிட்டி என்ன, டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன கான்செப்ட், அதான் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட், அடுத்து பப்ளிக் கீ. சரிங்களா? சரி, ஓகே. இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சிமிலர் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ் சச் அஸ் பாஸ்போர்ட்ஸ், டிரைவிங் லைசன்சஸ். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ்போர்ட்ஸு டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸாக தான் சொல்கிறாங்க அதை. சரிங்களா? டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் இஷ்யூட் பை த ரெகக்னைஸ்ட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ், சிஏன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அங்கீகாரம் செய்வாங்க. அடுத்து, when someone requests a digital certificates, the authority verifies the identity of the requester, and if the requester fulfills all requirements to the authorities issues it. சரிங்களா? அப்போ உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே இருக்க ஹையர் அத்தாரிட்டி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளோட ரிக்வஸ்டர் யார், அது என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த காமன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிஸ்டம்ஸ் ஆர் X.509 அண்ட் பிஜிபி. பிஜிபினா பிரிட்டி குட் ப்ரைவசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிஜிபிங்கிறது பிரிட்டி குட் ப்ரைவசி. இதெல்லாம் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ். சரிங்களா? ஃபில்ஸ் ஜிம்மர்மேன் டெவலப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜிம்மர்மேன், ஃபில்ஸ் ஜிம்மர்மேன் அப்படிங்கிறவங்க இந்த பிஜிபியை 1991 லான்ச் பண்ணுறாரு. இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் என்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. சென்ட்ரலைஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் பொதுவான. நீங்கள் டீசென்ட்ரலைஸ் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாத, ஏன் அப்படின்னா அது இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரே ஒரு விதத்தை மட்டும் சார்ந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து, பிஜிபி என்கிரிப்ஷன் யூசஸ் அ சீரியல் காம்பினேஷன் ஆஃப் ஹேஷிங், டேட்டா கம்ப்ரெஷன், சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அண்ட் அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அண்ட் ஒர்க்ஸ் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெப் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஒரு ஹேஷிங்காக இருக்கட்டும், டேட்டா கம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாலே X.509, அது வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம். இது எல்லாருக்கும் ஒரு பொதுவானது. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் த அத்தன்டிசிட்டி ஆஃப் த கீ guaranteed by the hierarchy of certification authorities formally certifying the relationship with the identity of its owner. ஸோ ஓனர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமாகவே ஒரு சர்டைன் சர்க்கிள்குள்ள ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம் தான் இந்த X.509 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே இது டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்க்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் தான். அடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர். இதோட எக்ஸாக்ட் டெஃபினேஷன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸுங்கிறது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டு. டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறது ஒரு மெக்கானிசம். எதுக்குன்னா, யூஸ்டு டு வெரிஃபை த பர்டிகுலர் டிஜிட்டல் டாக்குமெண்ட். நான் சொல்கிறேன் இல்லையா, டிஜிட்டல் டாக்குமெண்ட்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட். சரிங்களா? இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை இல்லை அது சம்மந்தப்பட்ட மெசேஜஸை இல்லை டிரான்சாக்ஷன் இஸ் அத்தன்டிக்காக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசத்துக்கு பேர் தான் இது டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறாங்க. It provides a receiver the guarantee that the message was actually generated by the sender. அப்போ அது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் பாஸ் பண்ணாலுமே அந்த சென்டர் மூலம் கரெக்டாக அனுப்பப்பட்டது தானா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது, அந்த ரிசீவ் பண்ணுறத அது வந்து அத்தரைஸ் பண்ணுது. அடுத்து, இட் ஆல்சோ கன்ஃபார்ம்ஸ் தட் த இன்ஃபர்மேஷன் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த signer and has not been altered by the cracker in the middle. ஸோ அப்போ நடுவில் எந்த ஒரு கிராக்கருங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய பில்ட், அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, டிரான்சாக்ஷன், ஸோ அதை பிரேக் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் கிராக்கர் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து என்ன பண்ணிக்குது, அதை வந்து அவங்க இன்வால்வ் ஆகாத மாதிரி இதை பார்த்துக்கிறதுக்கு இந்த மெக்கானிசம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் கேன் ப்ரொவைட் த ஆடட் அஷ்யூரன்ஸ் ஆஃப் த எவிடன்ஸ். ஸோ எந்த எவிடன்ஸாக இருந்தாலுமே அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. சரியா? அடுத்து, டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் தி ஸ்டாண்டர்ட் வேர்ல்ட் வைட் அக்செப்டட் ஃபார்மேட் கால் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு வைட் அக்செப்டட் ஃபார்மேட். அப்போ உலகளாவிய அக்செப்டட் ஃபார்மேட் என்னது, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக, அதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். அதில் பார்த்தீங்கன்னா PKI அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. சரியா? சரி, ஓகே. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. Security token is a hardware component that are used to identify the authenticate user. யாரெல்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நியமிக்கப்பட்ட யூஸராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸா அப்படின்னா என்னென்னா, இதில் பாருங்கள்,
ப்ரோட்டோகால்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, ஓகே. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 2 kinds ஆஃப் செக்யூரிட்டி அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜியில் 2 இருந்தது, என்கிரிப்ஷன், டிக்ரிப்ஷன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷனில் சிமெட்ரிக் என்கிரிப்டிங் அப்புறம் அசிமெட்ரிக் என்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இங்கே இதில் அத்தன்டிகேஷனில் 2 செட் ஆஃப் இருக்குது. நேம்லி பார்த்தீங்கன்னா SCET அப்படின்னு சொல்லுவோம். செட் அப்படின்னு இருக்கும், அடுத்து SSLன்னு இருக்கும். செட் மீன்ஸ் செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா SSLனா செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படிம்பாங்க. சரியா? ஸோ இந்த செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் செட் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்னா இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் வித் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் எதுக்குன்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் வித் கிரெடிட் கார்ட்ஸ் இன் அ பர்டிகுலர் வியா த இன்டர்நெட். சரிங்களா? பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இன்டர்நெட் மூலமாக இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் கார்ட்ஸில் நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செட். வந்து யாரால் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா விசா அண்ட் மாஸ்டர் கார்டு இருக்கா இல்லைங்களா, அவங்களால 1996 கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது வித் பார்ட்டிசிபேஷன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஜிடி இருக்காங்க, IBM, மைக்ரோசாஃப்ட் அண்ட் நெட்ஸ்கேப், இவங்க எல்லாமே இவங்களை இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சரியா? ஓகே. த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செட் இஸ் பேஸ்ட் ஆன் த யூஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். இந்த செட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸை, என்கிரிப்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் டேட்டா, இது எல்லா விதங்களையுமே இதை பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? இந்த செட் பர்ச்சேஸ் இன்வால்வ்ஸ் 3 மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒன்று கஸ்டமர், அடுத்து செல்லர், அடுத்து பேமெண்ட் கேட்வே. கஸ்டமர் யார் விற்கிறவர், எந்த மாதிரியான கேட்வேல அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து அந்த செட் அப்படிங்கிறது நிர்ணயிக்கும். அடுத்து செட் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டிஸ் த செக்யூரிட்டி ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் யூசிங் கிரெடிட் கார்ட்ஸ். மோஸ்ட்லி இது அந்த கிரெடிட் கார்ட்ஸை பற்றி தானே பேசுகிறாங்க. ஸோ அதனால் கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் எந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலுமே அதை என்ன பண்ணுது? செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? அடுத்து செட் சிஸ்டம் இன்கார்பரேட்ஸ் த ஃபாலோயிங் கீ ஃபீச்சர்ஸ். இந்த செட் இருக்கு இல்லையா, அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால்குள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த செட் இருக்குல்ல, அந்த செட்டு என்னென்ன முக்கியமான பயன்பாடுகள் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அண்ட் பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் என்ஷூர் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறத கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவலோட ஒருங்கிணைப்பை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர், டியூயல் சிக்னேச்சர் டெக்னாலஜி டு என்ஷூர் த ஐடென்டிட்டி ஆஃப் போத் பார்ட்டிஸ். போத் பார்ட்டிஸ்னால் ஒன்றும் கிடையாது, 2 பேரும் சென்டர் ரிசீவர். சரிங்களா? செல்லர் கஸ்டமர், இவங்களுக்கு உண்டான நடுவில் இருக்கக்கூடிய 2மே ஐடென்டிஃபையை என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2மே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HTTP அண்ட் HTTPS. வெறும் எக்ஸாம்பிள் டாட் கொடுக்குறேன், அது நாட் செக்யூர்னு காட்டுது பாருங்கள். இதே HTTPS அப்படின்னாவே ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே www கொடுத்தோம்னா அதுக்கு இதுக்கும். ஸோ இதுக்கு என்ன ரெட் கலர் இந்த ரவுண்ட் பண்ணி இதை காட்டுறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஏதோ விதத்தில் சேஃப் இல்லை, யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம், யார் வேணாலும் இந்த இன்ஃபர்மேஷனை அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதவங்க சொல்கிற மாதிரி. சரியா? அடுத்து SSL பாருங்கள். SSL பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் காமன் கிரிப்டோகிராஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் இஸ் SSL. சரிங்களா? இது வந்து ஹைப்ரிட் என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் செக்யூரிங் டிரான்சாக்ஷன் ஓவர் த இன்டர்நெட். இது வந்து ஹைப்ரிட் என்கிரிப்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி மேட் ஃபார் கிரெடிட் கார்ட்ஸு. இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே அது செக்யூர் டிரான்சாக்ஷனுக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய லேயர். இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா நெட்ஸ்கேப், வந்து நெட்ஸ்கேப்போட கொலாபரேஷன் தான். நெட்ஸ்கேப்பு, மாஸ்டர் கார்டு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, MCI அண்ட் சிலிக்கன் கிராஃபிக்ஸ், இது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ப்ராசஸ் யூஸ் பண்ணது தான். இதுவுமே அதே தான், இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனோட செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து SSL சிஸ்டம் ஆக்ட் ஆஸ் அ அடிஷ்னல் லேயர். இது ஒரு அடிஷ்னல் லேயராக இருக்குது. எங்கே அப்படின்னா இட் டு என்ஷூர் த செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா லொக்கேட்டட் பிட்வீன் த அப்ளிகேஷன் லேயர் அண்ட் த டிரான்ஸ்போர்ட் லேயர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்ளிகேஷன் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இடையில இந்த SSL அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்குது. சரியா? ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நம்மளுக்கு இருக்குது. சரி, ஓகே. இந்த SSLலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் SSL என்ன மாதிரி ரீநேம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பாருங்க. TLSன்னு சொல்கிறாங்க. 2001ல் SSL எப்படி கன்வெர்ட் ஆச்சு? TLS, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அந்த பிசிக்கல் அந்த அப்ளிகேஷன் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் அடுத்து இருக்கு இல்லையா, ஸோ அதான் அப்ளிகேஷன் அடுத்து தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கு. ஸோ அதனால இதை டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த நேமை மாற்றிருக்காங்க. சரிங்களா?
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டுடே ஆல் ப்ரௌசர்ஸ் இந்த மார்க்கெட் சப்போர்ட்ஸ் SSL. இந்த SSL அப்படிங்கிறத எல்லா ப்ரௌசர்ஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் த செக்யூர் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொசீடர் த்ரூ தீஸ் ப்ரோட்டோகால்ஸ். எதுக்கு? இந்த SSL ப்ரோட்டோகால்ஸை பயன்படுத்துறதுனால எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த ஒன்லி திங் த யூசர் ஹேஸ் டு டூ மேக் ஷுர் இட்ஸ் த URL ஸ்டார்ட்ஸ் வித் HTTPS. சரிங்களா? அப்போ அதாவது HTTPக்கு பதிலாக HTTPS அப்படிங்கிறது கொடுத்தோம்னா செக்யூர்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். அதனால தான் அந்த எஸ் மீன்ஸ் செக்யூர்டு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரிசீடட் பை த க்ரீன் பேட்லாக் அப்படிம்பாங்க. ஓகேவா? அடுத்து 3D செக்யூர்னு ஒன்று இருக்குது. 3D செக்யூர். 3D செக்யூர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். மோஸ்ட்லி இந்த பேமெண்ட்ஸ், கிரெடிட் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை எந்த டிரான்சாக்ஷன்னாலுமே செக்யூர் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுக்கு இதெல்லாமே கொடுக்கறதுக்காக தான் அந்த மற்ற ரெண்டுமே கொடுத்தாங்க. சரியா? சேம் அதே வழியில் வந்தது தான் இதுவும். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலுமே அதை இன்டர்நெட் மூலமாக பண்ணும்போது அதை செக்யூர் பேமெண்ட்டாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த 3D செக்யூர் அப்படிங்கிறதும். இது யாரால் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா விசா சொல்கிறோம் இல்லையா அவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் கழிச்சு மாஸ்டர் கார்டோட அடாப்ட் ஆகிடுச்சு. அடுத்து இட் பெட்டர் அத்தன்டிகேஷன் த ஹோல்டர் ஆஃப் த பேமெண்ட் கார்டு டியூரிங் பர்ச்சேசஸ் மேட் ஆன் வெப்சைட்ஸ். ஸோ வெப்சைட்ஸ் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஹோல்டர் ஆஃப் பேமெண்ட் கார்டு யாரதோ அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்டிவிட்டி கொடுக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், திஸ் அத்தன்டிகேஷன் மாடல் கம்ப்ரைசஸ் 3 டொமைன்ஸ். ஸோ 3 டொமைன்ஸ் இது வந்து என்ன பண்ணியிருக்கு, எடுத்து வச்சிருக்கு. அக்வைரர், இன்னொன்று இஷ்யூரர். அக்வைரர்னா ஒன்றும் கிடையாது, பெறுபவர். யார் பெறுறாங்க? ரிசீவர் சொல்கிறோம் இல்லையா அவங்க தான். அடுத்து இஷ்யூவர் வரல யார் கொடுக்குறாங்களோ அவங்க. அடுத்து இன்டர்ஆப்பரபிலிட்டி, நடுவில் இருக்கக்கூடிய மீடியேட்டர். சரியா? ஸோ இதை 3ஐயும் வச்சு தான் என்ன ஆகுது, இன்வால்வ் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இதோட நம்ம இந்த 17th சாப்டர் முடிஞ்சுது. சரி, இது என்ன கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிஜிட்டல் சிக்னேச்சருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன், அதாவது டிஃப்ரென்ஸ். 2 டெஃபினேஷனுமே கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெக்கானிசம். யூசர் வெரிஃபை பண்ணுறதுக்காக டிஜிட்டல் டாக்குமெண்ட்டையோ இல்லை மெசேஜையோ டிரான்சாக்ஷன் அத்தன்டிக்காக இருக்கோ அப்படிங்கிறதுக்கோ அதை பண்ணுறதுக்கான மெக்கானிசம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் ஆர் யூஸ்டு டு வெரிஃபை தட் ட்ரஸ்ட்வர்த்தினஸ், டேட்டாவோட ட்ரஸ்ட்வர்த்தினஸ், மதிப்பு மிக்க நம்பிக்கைத்தன்மையை அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை மதிப்பிடுறாங்க. இங்கே டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபை த ட்ரூ வர்சஸ் ஆஃப் சென்டர், சென்டரோட. சரிங்களா? சென்டர் நீங்கள் சென்ட் பண்ண டேட்டா இது சென்டர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ஷூர்ஸ் த டேட்டா ரிமைன் செக்யூர் ஃப்ரம் த பாயிண்ட் இஸ் இஷ்யூட் அண்ட் இட் வாஸ் நாட் மாடிஃபை த தேர்ட் பார்ட்டி. அப்போ தேர்ட் பார்ட்டினால இந்த சிக்னேச்சர் என்ன பண்ண முடியாது, தே cannot modify wherever it is whenever it is. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பாருங்க, இட் பைண்ட் த டேட்டா சிக்னேச்சர். ஸோ இந்த டேட்டா சிக்னேச்சரோட பைண்ட் பண்ணதுனால இது வந்து ஒரு என்டிட்டியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அத்தன்டிகேஷன் செக்யூரிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுது எங்கள் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு. சேம் இங்கே அத்தன்டிகேஷன், இன்டெகிரிட்டி, நான் ரெப்யூடியேஷன் அப்படிங்கிறதையும் கொடுக்குது. அதாவது திரும்ப மறுபடியும் மாற்றம் இல்லாமல் யூனிக்னஸாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதில் பாருங்கள் டிஎஸ்எஸ், SHA-1, SHA-2 அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் பிரிட்டி குட் ப்ரைவசி, PKCS, X.5.509 இந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு டாக்குமெண்ட் என்கிரிப்ட் ஆகும்போது சென்டிங் அண்ட் டிகிரிப்டட் அட் த ரிசீவிங் பை த யூசர் அசிமெட்ரிக் கீஸ். ஆனால் இங்கே பப்ளிக் கீ எக்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு அத்தாரிட்டிஸோட நேமோ இல்லை சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இதை காட்டுறாங்க. சரியா? சரி, ஓகே. இதுவுமே பார்த்தீங்கன்னா படிக்கிற அளவுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸும் இருக்குது. இந்த 17th சாப்டரை எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சதுலையாச்சு. இதில் நீங்கள் இன்றைய ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்ன அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு எனக்கு எழுதி வாட்ஸ்அப் ஷேர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தோம் இல்லையா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அண்ட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 மார்க்கையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணணும். சரியா? ஓகே. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பாருங்க இந்த கேஸ் ஸ்டடிக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதில் கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம அடிக்கடி கேட்டு நம்ம அதை என்ன பண்ணுறது பக்கமாக திருப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது ஒவ்வொரு டாட்ஸுமே உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸாக கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பாருங்கள் இந்த க்ளோசரி பாருங்கள், அது உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க.
இது உங்களுக்கு 1 மார்க்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. இந்த புக் பேக் ஆன்சர்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணி வைங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.